வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது டிஎன்பிஎஸ்சி டாப்பர்ஸ் சீரீஸ் கொஷினில் பார்ட் 14 வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 13 பார்ட் இதில் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. இந்த வீடியோ அதாவது இந்த சீரீஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு சீரீஸ். அதனால் நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இந்த சீரீஸ் உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எப்பயெல்லாம் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பு, ரொம்ப ஓவராக ரொம்ப படித்தவங்களால மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது இந்த சீரீஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த கஷ்டமான கொஸ்டின்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஏன்னா இதில் இருக்க போகிற கொஷின்ஸ் எல்லாமே நம்மளோட சிலபஸில் உங்கள் பாடப்பகுதியில் இருக்க கொஸ்டின்ஸில் பாடப்பகுதியில் நீங்கள் எவ்வளவுதான் டீப்பாக படித்தாலும் கவனிக்காமல் விடுற ஒரு சில பாயிண்ட்ஸும் இல்லை கன்ஃபியூஸ் ஆகி நம்மளை குழப்புற ஒரு சில பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி கஷ்டமான கொஸ்டின்ஸை மட்டும் ஜிகேலையும் தமிழ்லையும் எடுத்துகிட்டு வந்து நான் 10 கொஸ்டினாக கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் போகிற போக்கில் ஒரு நாளைக்கு ஒரு 10 to 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஆனால் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குரூப் 2ஆக இருந்தால் ஒரு 500 கொஸ்டின், குரூப் 4ஆக இருந்தால் 1000 1500 கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறீங்க. அதுவும் பாடப்பகுதியில் இருக்க 1500 கஷ்டமான கொஸ்டின் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அங்கே போய் பார்க்கும்போது எப்பயுமே ஒரு 60-70 கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும்னா இந்த வாட்டி வெறும் 10-20 கொஸ்டின் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். மற்ற எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருக்கும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த சீரீஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இதோட அருமை தெரியுதோ இல்லையோ, எக்ஸாம் ஹாலுக்கு போய் அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, ஆமாம் தெரியாத கொஸ்டின்னு நம்மளுக்கு பெருசாக எதுவுமே இல்லை, எல்லாமே எங்கேயோ பார்த்த மாதிரி படித்த மாதிரி ஒரு ஆன்சரை வந்து கெஸ் பண்ண முடிஞ்ச மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? அடுத்தது இன்னொரு இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது என்னென்னா, என்னன்னே தெரியாத ஒரு கொஷினாக இருந்தால் கூட அதை எப்படி கெஸ் பண்ணி போட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் கற்றுக்க போகிறீங்க. ஏன்னா டெய்லி 10 கொஸ்டினில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கொஷின் நீங்கள் படிக்காத கொஷின் 4, 5 இல்லை 3ஆவது இருக்கும் இந்த 10ல். அந்த 10ல் இருக்கிற அந்த 3 கொஸ்டினை என்ன பண்ணுவீங்க, டெய்லியும் கெஸ் பண்ணுவீங்க. அப்போ டெய்லி கெஸ் பண்ணுற ப்ராக்டிஸும் உங்களை அறியாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து 3 மாதம் 6 மாதம் பண்ணும்போது உங்களுக்கு கொஸ்டின்ஸை வந்து கெஸ் பண்ணி ஆன்சரை வந்து கரெக்டாக பிக் பண்ணுற கெப்பாசிட்டியும் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீரீஸ். ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்க. வேறு எந்த சேனல்லையும் எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி கஷ்டமான கொஸ்டின்ஸை மட்டும் பிரித்து ஒரு சீரீஸாக கொடுக்குறாங்களான்னு தெரில. உங்களுக்காக இதை நான் கஷ்டப்பட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். அதனால் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்களை மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யார் இருந்தாலும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1990 நெல்சன் மண்டேலாவை விடுதலை செய்து, அதில் சன் போட்டிருக்குப்பா, நெல்சன் மண்டேலாவை விடுதலை செய்து அவருடன் இன ஒதுக்கல் கொள்கையை முடிவுக்கு கொண்டு வந்த தென்னாப்பிரிக்க தலைவர் யார்? இதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் 1 பாருங்க, டி கிளார்க். ஆப்ஷன் 2 காந்தியடிகள். ஆப்ஷன் 3 வள்ளியம்மை, தில்லையாடி வள்ளியம்மை. ஆப்ஷன் 4 ரெட்டைமலை சீனிவாசன். இப்போ இந்த 4 பேரில் யார் மண்டேலா கூடயே இருந்து தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கலை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. உங்களோட டைம் ஓடிட்டு இருக்கு, அதுக்குள்ள ஆன்சரை கெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டி கிளார்க் அப்படிங்கிறது தான் சரியான விடை. டி கிளார்க்குன்ற தலைவர் தான் நெல்சன் மண்டேலா பல வருஷமாக ஜெயிலில் இருக்கும்போது இங்கே பெரிய கலவரம் வந்து வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேலே இவரை உள்ளே வச்சுருந்தா வெளியே வந்து பெரிய போராட்டங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர் ஜெயிலேருந்து 90ல் விடுதலை பண்ணிடுவார். வெளியே வந்த பிறகும் அவர் கூட இந்த மாதிரி இன ஒதுக்கலுக்கு அவர் எதிர்த்து போராடும் போது அவர் கூடயே இருந்து அதுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணவரும் இவர் தான். இது நம்ம இதில் வந்து மனித உரிமைகள் அப்படிங்கிற ஒரு லெசனில் இந்த பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தான் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 1578ஆம் ஆண்டு டேஸ் என்னும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் 1 திருக்குறள். ஆப்ஷன் 2 செவ்வியல் இலக்கியம். ஆப்ஷன் 3 தம்பிரான் வணக்கம். ஆப்ஷன் 4 புறப்பொருள் வெண்பா. இந்த 4 இதில் எந்த புத்தகம் முதல்ல கோவாவில், அதுவும் 1578 காலத்திலேயே புக்கு பிரிண்ட் பண்ணி அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்கன்னா அது எந்த புத்தகம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க.
இதுக்கான சரியான விடை தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற புக்கை தான் முதல்ல பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சீகன் பால்கு வந்து நம்ம இதில் தரங்கம்பாடியில் அச்சகத்தை வந்து உருவாக்கியிருப்பாரு. 1812 திருக்குறளை வந்து பதிப்பிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து வரிசையாக நிறைய சீவை தாமோதரனார் இவங்கெல்லாம் நிறைய புத்தகங்களை வந்து பதிப்பிச்சிருப்பாங்க. ஓகே, இது எந்த லெசன்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற லெசன்லேருந்து எடுத்த ஒரு கொஷின் தான். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, இது ஒரு தமிழ் கொஸ்டின். இன்வேஷன் அப்படிங்கிற கலைச்சொல்லோட பொருள் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? கலைச்சொல் அறிவோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். லாஸ்ட் இயர் இந்த குரூப் 4 எக்ஸாமில் நீங்கள் இப்போ கடைசியாக நடந்ததில் பார்த்துருப்பீங்க, நிறைய கலைச்சொற்கள் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு யூனிட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கலைச்சொற்கள்னு கொடுத்துட்டதுனால அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நிறையா வரும். யூனிட் 4 ஃபுல்லாகவே உங்களுக்கு கலைச்சொல் அறிவோம் தானே இருக்குது. அப்போ அதில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். எங்கேயெல்லாம் இதுக்கு புக்கோ மெட்டீரியலோ நீங்கள் தேடவே கூடாது. கலைச்சொற்களுக்கெல்லாம் எங்கேயெல்லாம் நீ இங்கிலீஷ் வேர்டு பார்க்குறீங்களோ, ரோட்டில் வெளியே போகும்போது ஒரு போர்டில், ஒரு புக்கில், ஒரு நியூஸ் பேப்பரில் எங்கேயெல்லாம் பார்க்குறீங்களோ, ஒரு வேர்டு வித்தியாசமாக இருந்தால் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நீங்கள் ஒரு வாட்டி ஜஸ்ட்டு கூகுள் பண்ணி பார்க்கணும் அந்த இடத்துல. அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்குவீங்க. ஓகே, இப்போ இந்த இன்வேஷன் அப்படிங்கிற கலைச்சொல்லோட பொருள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆப்ஷன் 1 ஒப்பந்தம், ஆப்ஷன் 2 படையெடுப்பு, ஆப்ஷன் 3 பேரழிவு, ஆப்ஷன் 4 நுண்கலை. இதில் எந்த ஆப்ஷன் சரியானது அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஈஸியாக இருக்கலாம் மேக்ஸிமம், ஏன்னா அவங்களோட புக்கில் இந்த இது இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த சிலபஸில் இருக்குது. ஓகேவா? அப்படின்னும் போது நீங்கள் இந்த வார்த்தைகளை தெரிஞ்சிருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். படையெடுப்பு அப்படிங்கிறது தான் சரியான விடை. கடைச்சொல் அறிவோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சிலபஸில் ஒரு யூனிட்டே இருக்குது, அதுலேருந்து எடுத்த கொஸ்டின் தான் இது. இப்போ மற்றதுக்கும் பார்த்துருங்க. அப்போ ஒப்பந்தம்னா என்ன வரும்? அக்ரிமெண்ட்டுன்னு வரும். படையெடுப்பு இன்வேஷன் பார்த்துட்டோம். பேரழிவுனா டிசாஸ்டர்னு வரும். நுண்கலை அப்படின்னா ஃபைன் ஆர்ட் அப்படின்னு வரும். ஓகேவா? நுண்கலைகள்னா ஃபைன் ஆர்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் எங்கேயெல்லாம் பார்க்குறீங்களோ அந்த ஆப்ஷனுக்கும் சேர்த்து என்னன்றதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகே, 4th கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றுள் குடியரசுத் தலைவரின் இல்லங்களில் தவறாக கருதப்படுவது எது? ஆப்ஷன் 1 ராஷ்டிரபதி பவன், ஆப்ஷன் 2 வெள்ளை மாளிகை, ஆப்ஷன் 3 ரிட்ரீட் கட்டிடம், ஆப்ஷன் 4 ராஷ்டிரபதி நிலையம். இந்த 4 இதில் எது குடியரசுத் தலைவரோட இல்லம் கிடையாது? தவறானதை தான் கேட்டிருக்காங்க. ஓரளவு மேக்ஸிமம் நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த 4 ஆப்ஷனையும் நல்லா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. எது என்ன, ஏன் இது வராது அப்படிங்கிறதெல்லாம் மைண்டுக்குள்ளே ஒரு தடவை ஜஸ்ட் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் சொல்லும்போது கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா வெள்ளை மாளிகை அப்படிங்கிறது தான் தவறான விடை. வெள்ளை மாளிகை அப்படிங்கிறது அமெரிக்க அதிபரோட இருக்கிற இடம் பேர் தான் வெள்ளை மாளிகை. ஓகேவா? ஆனால் இது வந்து என்ன வரும்? நம்மளோடதுல ராஷ்டிரபதி பவன் டெல்லியில் இருக்கிறதுக்கு பேர், குடியரசுத் தலைவர் தங்கியிருக்காரு இல்லையா, அதுக்கு பேர் ராஷ்டிரபதி பவன். ஆனால் டெல்லியில் மட்டும்தான் குடியரசுத் தலைவருக்கு இல்லம் இருக்குமா அப்படின்னா இல்லை. இந்தியாவில் குடியரசுத் தலைவருக்கு மொத்தம் 3 இடத்துல இருக்கும். ஒன்று டெல்லியில் ராஷ்டிரபதி பவன், 2வது சிம்லாவில் ரிட்ரீட் கட்டிடம். சிம்லாவில் இருக்கிறதுக்கு பேர் தான் ரிட்ரீட் கட்டிடம். இன்னொன்று ஹைதராபாத்தில் இருக்கிற ராஷ்டிரபதி நிலையம். இந்த 3மே குடியரசுத் தலைவர். அதாவது எப்படின்னா, இப்போது நார்த் இந்தியாவில் ஒன்று, சவுத் இந்தியாவில் ஒன்று, டெல்லியில் ஒன்று. ஏன்னா மேக்ஸிமம் டெல்லியில் தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனால் டெல்லியில். இப்போது நார்த் சைடு ஏதோ ஒரு இஷ்யூ, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போகணும், ஏதோ ஒரு மீட்டிங்க்கோ, ஏதோ இனாகரேஷனுக்கோ, இல்லை ஏதோ ஒரு டிசாஸ்டர் நடந்துருது, அதுக்காக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அங்கே எங்கே தங்குவாங்க? ஒவ்வொரு வாட்டியும் குடியரசுத் தலைவருக்கு ஒரு ரூமை புக் பண்ணி அதுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாம் பண்ண முடியாது இல்லையா? அப்போது அவங்களுக்குன்னு அந்தந்த இடத்துல வந்து அப்போ ஊருக்கு ஒரு மாளிகை கட்டியெல்லாம் வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நார்த் சைடு அவர் போனான்னா எந்த ஸ்டேட்டில் என்ன பிரச்சனைனாலும் அதை முடிச்சுட்டு டக்குன்னு ஃப்ளைட்டில் போய் அந்த ரிட்ரீட் கட்டிடம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் ஃபுல் சேஃப்டி செக்யூரிட்டியோடு இருக்கும். எந்த நேரம் ஒரு எமர்ஜென்சின்னு போனால் கூட அந்த முன்னாடி ப்ரிப்பரேஷன் வேலையெல்லாம் செய்யாமல் இவங்க தைரியமாக போய் அங்கே சேஃபாக தங்க முடியும்.
அந்த மாதிரி ஒரு கட்டடம் சிம்லால இருக்கு. அங்க போய் தங்கிருவாங்க. சவுத் சைடு வராங்க. இங்க ஏதாவது ஒரு இஷ்யூனா, இங்கேருந்து கேரளாலருந்து அவங்க காஷ்மீர்ல போய் தங்க முடியுமா? போகவும் வரவுமே டைம் போயிரும் இல்லையா? அப்போ சவுத் சைடு வரும்போது, இங்க ஹைதராபாத்ல இருக்கிற ராஷ்டிரபதி நிலையத்துல அவர் தங்கிக்குவார். அதுவும் அவரோட வீடு தான். புரியுதா? அப்ப இந்தியால மட்டும் 3 இருக்கு குடியரசுத் தலைவரோட இல்லம். இது பாலிட்டில 10த்ல மத்திய அரசு அப்படிங்கிற லெசன்லேருந்து கேட்க கொஸ்டின். அடுத்து 5th கொஸ்டின் பாருங்க. அயோத்திதாச பண்டிதர் யாருடன் கொண்ட தொடர்பின் காரணமாக நவீன பௌத்தத்திற்கு அறிமுகமானார்? அயோத்திதாசர் வந்து பௌத்த மதத்துக்கு மாறி இருப்பார். ஓகேவா? அதே மாதிரி அம்பேத்கருமே கடைசி காலத்துல பௌத்த மதத்துக்கு மாறி இருப்பார். இது மாதிரி யாரு கூட யாரோட பழக்கத்தினால அவரு அயோத்திதாசரை பௌத்த மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணாங்க, கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 அன்னி பெசன்ட், ஆப்ஷன் 2 ஹென்றி ஆல்காட், ஆப்ஷன் 3 பிலவாட்ஸ்கி, ஆப்ஷன் 4 இவர்கள் அனைவரும். இந்த 3 பேர்ல யாரு அயோத்திதாசரை பௌத்த மதத்துக்கு கூட்டிட்டு போனாங்க? இல்ல 3 பேரும் சேர்ந்து பண்ணாங்களா? அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுக்கான சரியான விடை என்னன்னு பாருங்க. ஹென்றி ஆல்காட் அப்படிங்கிறது தான் சரியான விடை. நவீனத்தை நோக்கி அப்படின்னு 11th ஒரு லெசன் இருக்கும் இல்லையா? அந்த லெசன்ல தான் இந்த கொஸ்டின் எடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்க. சனிக்கோளானது ரோமானிய டேஸ் கடவுளின் பெயரால் சாட்டன் என அழைக்கப்படுகிறது. இந்த சனிக்கோளை சாட்டன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ரோமன் கடவுள்கள் பேரால தானே நிறைய கோள்களை குறிப்பிட்டிருந்தாங்க. எந்த ரோமானிய கடவுள்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 வேளாண்மை, ஆப்ஷன் 2 கடல், ஆப்ஷன் 3 சூரியன், ஆப்ஷன் 4 விண்வெளி. இதில் எது சரியானது அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சரை கெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கான சரியான விடை பாருங்க. வேளாண் கடவுள். ஓகேவா? வேளாண்மை கடவுள் பேர் தான் சாட்டன். அதை தான் வந்து அந்த இது கோளுக்கு வச்சிருப்பாங்க. இது பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அப்படிங்கிற ஜியாகிரபி லெசன்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்க. இதுவும் தமிழ் கொஸ்டின். படிப்பித்தான் என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக. வேர்ச்சொல் அறிதல் அப்படின்னே நம்மளுக்கு ஒரு தலைப்பு இருக்கு. அதுலேருந்து கேட்ட கொஸ்டின் தான் இது. இதுக்கான ஆன்சர்ஸ் பாருங்க. ஆப்ஷன் 1 படிப்பி, ஆப்ஷன் 2 படி, ஆப்ஷன் 3 படித்த, ஆப்ஷன் 4 படிப்பு. இந்த 4ல் வேர்ச்சொல் இது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இதுக்கான சரியான விடை படிப்பி அப்படிங்கிறது தான் சரியான விடை. மோஸ்ட்லி நிறைய பேர் படி அப்படின்னு நினச்சிருப்பீங்க. படி அப்படின்னா அதாவது பொதுவாகவே வேர்ச்சொற்கள் எப்படி இருக்கும்? அதோட பகுதி சொல்லாக இருக்கும். அதே மாதிரி மோஸ்ட்லி வேர்ச்சொற்கள் வந்து ஒரு கட்டளை சொல்லாக இருக்கும். படி, எழுது, ஓடு, ஆடு, அந்த மாதிரி கட்டளை வார்த்தைகளாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் ஏன் படின்ற வார்த்தை வராதா அப்படின்னா, இப்போ படின்றத நான் வினை சொல்லாவோ, வினையாளனையும் பெயராவோ, இல்லை செய்யப்படு பொருளாவோ இப்படி எது மாத்திரனாலும் படித்தான், படித்திலன், ஓகேவா? படித்த அப்படிதான் வருமே தவிர படிப்பித்தாண்டு வருமா? படிப்பித்தான்றது என்னது? மற்றவங்களுக்கு அவங்க செஞ்சு கொடுத்தது. படித்தான்னா அது தன்வினை, படிப்பித்தான்றது பிறவினை. அப்ப படிப்பித்தல் அப்படிங்கிற மீனிங்ல வர்ற மாதிரி இருக்கணும் வேர்ச்சொல். அப்படின்னா படிப்பி அப்படிங்கிறது தான் சரியா வரும். படிப்பி மற்றவங்கள படிக்க வை அப்படின்றது தான்.
படினா தான் பண்றது. அப்ப படித்தானுக்கு தான் வேர்ச்சொல் படி. படிப்பித்தானுக்கு வேர்ச்சொல் படிப்பி. அந்த மீனிங் இருக்கணும். அந்த சொல்ல வேர்ச்சொல்லா கொண்டு வரும்போது அதோட அர்த்தம் அப்படியே இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி வார்த்தைகள் வரும்போது கவனமா செய்யுங்க. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். பின்வருவனவற்றுள் மக்கள் தொகையை தீர்மானிக்கும் காரணிகள் எவை? ஆப்ஷன் 1 பிறப்பு விகிதம், ஆப்ஷன் 2 இறப்பு விகிதம், ஆப்ஷன் 3 இடப்பெயர்ச்சி, ஆப்ஷன் 4 இவை அனைத்தும். எக்கனாமிக்ஸ்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். மக்கள் தொகையை தீர்மானிக்கும் காரணிகள் எது அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்க படிக்கலன்னா கூட நீங்க கெஸ் பண்ணியே அது ஆன்சர் போடலாம். இதுக்கான சரியான விடை இவை அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. மக்கள் தொகை லெசன்லேருந்து எடுக்கப்பட்டது. பாருங்க, இப்போ ஒரு இடத்துல மக்கள் தொகை கூடுது இல்ல குறையுது. ஓகேவா? மக்கள் தொகைனாலே அந்த ஒரு குறிப்பிட்ட சதுர கிலோமீட்டர்ல எவ்வளோ மக்கள் வாழ்றாங்க அப்படிங்கிறது. அப்ப அந்த மக்கள் தொகையை எது தீர்மானிக்கும்? எவ்வளோ பேர் அந்த வருஷம் பிறந்திருக்காங்கன்றத பொறுத்து மாறும் இல்லையா? எவ்வளோ பேர் இறந்திருக்காங்கன்றத பொறுத்தும் மாறும். போன வருஷம் இருந்தவங்க இப்ப இல்லன்னும்போது மக்கள் தொகையில வேறுபாடு இருக்கும். அடுத்தது இன்னொன்னு என்னன்னா இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சின்னும் போது, இப்போ இங்க இருந்தவங்க வேற இடத்துக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. வேற இடத்துல இருக்கவங்க இங்க அதிகமா கூடுதலா வந்திருக்காங்க. அப்படி வந்தாலும், போனாலும் அப்பயும் மக்கள் தொகையில வித்தியாசம் இருக்கும். இப்ப சொல்றாங்க நார்த் இந்தியா மேக்ஸிமம் ஒரிஸ்சா, பீகார்லேருந்து 3,50,000 பேர் கிட்ட தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்கன்றாங்க. அங்க 3,50,000 பேர் குறைஞ்சிருச்சு. ஓட்டர் ஐடிலேருந்து தூக்கிறாங்க அவங்கள. இங்க அவங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. ஓட்டர் ஐடி. அப்போ இந்த மாரி மக்கள் தொகை ஒரு குறிப்பிட்ட ரீசன்னால திடீர்னு கூடும். கொரோனானால ஷிஃப்ட் ஆகியிருக்கலாம் நெறைய பேரு. அ ஏதாவது ஒரு இயற்கை சீற்றத்தினால ஷிஃப்ட் ஆகலாம். அந்த மாரி நெறைய காரணம். அப்ப பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், இடப்பெயர்ச்சி 3மே மக்கள் தொகை பெருக்கத்த தீர்மானிக்கும். பெருக்கத்த மட்டும் இல்ல, மக்கள் தொகை பெருகுனாலும், குறுகுறதையும், மொத்த மக்கள் தொகையும் இது 3மே தீர்மானிக்கும். 9th கொஸ்டின் பாருங்க. பிரசிடென்சி வங்கி 1921ல் எந்த பெயரில் ஒருங்கிணைக்கப்பட்டது? இந்த வங்கிய வந்து என்ன பேர்ல வந்து ஒருங்கிணைச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் 2 பேங்க் ஆஃப் பஞ்சாப், ஆப்ஷன் 3 பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான், ஆப்ஷன் 4 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் சரியானது அப்படிங்கிறத கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆன்சர் சொல்லும்போது உங்க ஆன்சர் கரெக்டான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் சரியான விடை. வங்கியியல் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குல்ல நம்மளுக்கு, அதுலேருந்து எடுத்தது. அப்புறம் பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் தான் இந்தியாவில் ஆரம்பித்த முதல் வங்கி. அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உங்களுக்கு தெரியும். நம்ம வங்கிகளின் வங்கின்னு அழைக்கப்படுது. இந்தியாவிலேயே முதன்மையான ஹெட்டுன்னா அது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் 1935ல் உருவாக்கப்பட்டது. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 10th கொஸ்டின். டேஸ் விதிப்படி மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். இது ஒரு டெஃபனிஷன். இது எந்த விதி அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆப்ஷன் 1 பாருங்க பாஸ்கல் விதி, ஆப்ஷன் 2 ராலே விதி, ஆப்ஷன் 3 பாயில் விதி, ஆப்ஷன் 4 ஆர்கிமிடிஸ் விதி. இந்த 4 லாவில் எந்த லா வந்து இந்த டெஃபனிஷனுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுங்க. இதுக்கான சரியான விடை பாயில் விதி அப்படிங்கிறது தான் சரியான விடை. சயின்ஸில் வெப்ப இயற்பியல் அப்படிங்கிற லெசனில் தான் இது கேட்டிருக்காங்க. பாயில் விதி என்னது? P1 V1 is equal to P2 V2. ப்ரெஷர் வால்யூம். Pனா ப்ரெஷர் வால்யூம். அந்த இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் அந்த ப்ரெஷர் வால்யூம் இதுக்கு வந்து அடுத்து பின்னாடி வர P2 V2க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பாயில்ஸ்லாம். ஓகே, இதோட 10 கொஷினும் முடிஞ்சிருச்சு. உங்களோட ஸ்கோர் எவ்வளோ அப்படிங்கிறத
செக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கோர் வந்து 8, 9, 10ல நீங்க இருக்கிறீங்கன்னா குட் நல்ல ஸ்கோரு. உங்களுக்கு வந்து போஸ்டிங் வாங்குறதுக்கான சான்சஸ் 100% இருக்கு. ஒருவேளை நான் 5, 6, 7ல இருக்கேன் அப்படின்னா, அத நீங்க 8, 9, 10ஆ கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு படிக்கிற லெசன டீப்பா படிக்கணும். நெறைய ரிவைஸ் பண்ணணும். நெறைய வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கணும். இந்த இத நீங்க வந்து பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த 8, 9, 10 கேட்டகரில வந்துருவீங்க. இப்ப நான் 1, 2, 3, 4ல தான் இருக்கேன் அப்படின்னா, நீங்க படிக்கிற டைம வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணுங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு நான் 3 ஹவர் படிக்கிறேன்னா 5 ஹவர் ஆக்குங்க. 5 ஹவர் நான் படிக்கிறேன்னா 7 ஹவர் ஆக்குங்க. அப்படி டைம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணுங்க. அப்ப நான் ஆல்ரெடி 10 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னா, இன்னும் 12 மணி நேரம் படிக்கணுமான்னா, அது தேவையில்ல. அதிகமா நீங்க படிக்கிறீங்க. ஆனா, அப்படி இருந்தும் உங்களோட ஸ்கோர் கம்மியா இருக்கு அப்படின்னா, நீங்க இன்னும் அத குவாலிட்டியா படிக்கலன்னு அர்த்தம். நெறைய மணி நேரம் புக்க தூக்கி வைக்கிறீங்க. பட் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி, பிளான் பண்ணி ப்ரிப்பேர்டா படிக்கலன்னு அர்த்தம். அத சரி பண்ணுங்க போதும். ஓகேவா? அதுக்கேத்தாப்ல உங்களோட ஸ்ட்ராட்டஜிய மாத்திக்கோங்க. அடுத்தடுத்து வரும்போது உங்களோட மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா கூடும். நம்மளோட சேனல்ல டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். குரூப் 2க்கு இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து நீங்க வெறும் ₹500 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணா போதும். உங்களுக்கு ஆன்லைன்லேயே மொபைல் டெஸ்ட் எல்லாமே வந்துரும். அதே மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 வீடியோ, 500 பிடிஎஃப் வந்து நீங்க ஈஸியா வந்து ஃப்ரீயா அக்சஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க அத வச்சு படிச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் அதிலேயே அவைலபிளா இருக்கும். நீங்க புரியாதத அதில போட்டு பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாம தமிழ் கரண்ட் அஃபேர்ஸ், கூடுதல் குறிப்புகள் எல்லாமே இருக்கும். அதாவது தமிழ், மேத்ஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 4க்கும் சிலபஸ் வைஸ் ஆனது எல்லாமும் இருக்கும். அது மட்டும் இல்லாம கூடுதலான குறிப்புகள். இன்னும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அப்டேட் பண்ணல. மத்தபடி ஜிகேக்கும், தமிழுக்கெல்லாம் கூடுதல் குறிப்பு அப்டேட் பண்ணியாச்சு. என்ன கூடுதலா நீங்க படிக்கணும்? எக்ஸ்ட்ராவா மார்க் ஸ்கோர் பண்ண மத்தவங்கள விட நீங்க என்ன படிக்கணும்ன்றது அதில இருக்கும். நீங்க இதெல்லாமே ரெஃபர் பண்ணிக்கலாம். ₹500 மட்டும் தான். ஒருவேளை எனக்கு வந்து டெஸ்ட் வேண்டாம். நான் வேற எதுல டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு பிடிஎஃப்பும், வீடியோஸ் இது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அப்டின்னா, ஜஸ்ட் ₹200 தான் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க டைரக்ட்டா வந்து அப்ளிகேஷன யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே முழுக்க முழுக்க மொபைல்லேயே இருக்கிறதுனால, நீங்க நெனச்ச இடத்துல எங்கேயும் புக்ஸ தூக்கிட்டு போ தேவையில்ல. நெனச்ச இடத்துல நீங்க வந்து கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நீங்க டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட இதில ஒரு 12 மினி டெஸ்ட்டும், 2 ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் இருக்க போது குரூப் 2கேவும். அப்போ உங்களுக்கு குரூப் 2க்கு போறதுக்கு முன்னாடி 1500 கொஸ்டின் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு போறீங்க. அப்போ உங்களுக்கு அது கண்டிப்பா 2 மார்க் அதனால கூடுனா கூட உங்களுக்கு அது யூஸ்ஃபுல் தான். ஏன்னா, 1 மார்க்ல தான் ஒவ்வொருத்தரும் போஸ்டிங் வந்து மிஸ் பண்றதே. 1 மார்க்ல 1000 பேர் முன்னாடி போயிருவாங்க. அப்ப அந்த 1 மார்க்ன்றது ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றீங்களோ அதுவும் ரொம்ப முக்கியம். பேப்பர், பென் எடுத்து ஓஎம்ஆர் ஷீட்ட வச்சு பண்றத விட, நெறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ல நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, உங்க டைமும் சேவ் ஆகும். உங்களுக்கு அந்த இடத்திலேயே ஆன்சர்ஸ் என்னன்றத அது காட்டிர்றதுனால, நீங்க திரும்ப ஆன்ஸர் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. 100 கொஸ்டின் முடியும்போது உங்களுக்கு ஸ்கோர் தெரிஞ்சிரும். அந்த 100 கொஸ்டினுக்கான ஆன்ஸரையும் அங்கேயே படிச்சிருவீங்க. உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். வரப்போற குரூப் 2 சிபிடி டெஸ்ட்டுக்கு பிராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். இத்தனையும் சேர்ந்து உங்களுக்கு அந்த ₹500ல இருக்கு. நீங்க அத யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்க குரூப் 4 வந்துச்சுன்னா, இத மிச்ச பேலன்ஸ் அமௌண்ட்ட மட்டும் நீங்க பே பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் குரூப் 4 பேட்ச்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டூடண்ட்ஸ். ஓகேவா? இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. இத பத்தி டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ எப்படி ஜாயின் பண்றதுன்றத குடுத்துர்றேன். பார்த்து நீங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணதுலேருந்து எல்லா டெஸ்ட்டையும் எப்ப வேணாலும் எக்ஸாம் வரைக்கும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி 4, 5 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. நெறைய பேர் ஜாயின் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. நீங்க இப்போ ஜாயின் பண்ணா அது யூஸ் ஆகுமா அப்டின்னா, தாராளமா டெஸ்ட் 1லேருந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆயிரும். நீங்க எப்ப வேணாலும் படிச்சுட்டு எழுதிக்கலாம். இல்ல மொத்தமா படிச்சுட்டு கூட நீங்க டெஸ்ட் கடைசில நான் எழுதி பார்த்துக்கிறேன் அப்டின்னாலும், அப்பயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கீழ ஃபுல் டீட்டெயில் இருக்கு. அதில பார்த்துட்டு நீங்க எப்படி ஜாயின் பண்றதுன்றத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் நம்பரும் குடுத்துருக்கோம். அதில எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ. அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.